இன்று நிலை என்ன? கங்கை கொண்டோம், கடாரை கொண்டோம், சரிதான். ஆனால் காவிரியில் கொஞ்சம் தண்ணி கொள்ள முடியவில்லை. இது பேரவலம், பெரும் அவலம். மற்ற மன்னர்கள் படையெடுத்து எங்களை வந்து வீழ்த்தி தங்கள் அரசுகளை நிறுவினார்கள். ஆனால் கொடியேற்றியதோடு தங்கள் மக்களை குடியேற்றினார்கள். இதுதான் வரலாறு. சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் 3 பேரும் சேர்ந்து நின்று சண்டை செஞ்சிருந்தால் உலகம் தமிழன் உலகமடா. ஒரு பய எதிர் நின்று இருக்க முடியாது. சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், அதனால் செத்தம். இப்போ அதான் நடக்குது. மன்னராட்சி காலத்தில் என்ன நடந்ததோ அது மக்களாட்சி காலத்தில் நடக்கிறது. இந்த இனத்தில் பிறந்த ஒரு மகன், ஒரே ஒரு மகனுக்கு கனவு, அலை மா கடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். புரட்சி பாவலன் முன்வைத்த முழக்கம். அலை மாகடல் அங்கு உன் அதிகாரம்டா, நிலம் அங்கு அதிகாரம்டா, வான் அங்கு உன் அதிகாரம்டா. அருண்மொழியும் அரசேந்திரனும் அலை கடலில் நிறுவனா. இது இந்திய பெருங்கடல் என்று இன்று சொல்கிறார்கள். அது சோழன் ஏரி, சோழன் லேக். அதான் வரலாற்று குறிப்பு. இன்று நம் மீனவ சொந்தங்கள் படகோட்டி விளையாடுவது போல் அன்று கப்பலோட்டி விளையாடி கொண்டிருந்திருக்கிறான் அரசேந்திரன். கடற்படை கண்டான், தரையிலே அதிகாரம் நிறுவினான் அருண்மொழி. உலகத்திலே எண்ணற்ற விடுதலை போராட்ட இயக்கங்கள் உண்டு. ஆனால் எந்த இயக்கமும் கண்டிராத ஒரே ஒரு இயக்கம் விடுதலை புலிகள் என்று எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய ராணுவம் தான் வான்படை கண்டது. என் தலைவன் கட்டி எழுப்பிய படை ஒன்றுதான். அருண்மொழியும் அரசேந்திரனும் செய்யாததை அவன் பேரன் செய்து முடித்தான். அலை மா கடல் நிலம் வானில் உன் அதிகாரம் நிறுவுவாய். விண்ணிலும் தன் அதிகாரத்தை நிறுவியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். உலகத்திலே கரும்புலி படை கண்ட மறவன், தற்கொடைப்படையை உருவாக்கிய தலைவன், மண்ணை கொடுத்தவன் வள்ளல், பொன்னை கொடுத்தவன் வள்ளல். தமிழன் வரலாற்றிலே அவன் பரம்பரையிலே மயிலுக்கு போர்வையை போர்த்தியவன் வல்லன், முல்லைக்கு தேரை நிறுத்தியவன் வல்லன். ஆனால் தன் இனம் மீள்வதற்கு, எழுவதற்கு, பாதுகாப்பாக வாழ்வதற்கு தன் உயிரை கொடையாக கொடுத்தவன் எவ்வளவு பெரிய வல்லன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களும் எண்ணிலே தம்பி தங்கைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வள்ளல்கள் தான் இரு பக்கமும் நிறைந்திருக்கிற நம்முடைய மாவீரர்கள் என்பதை இளைய தலைமுறை தமிழ் தம்பி தங்கைகள் நினைவில் கொள்ள வேண்டும். இதை போற்றுவதென்பது, ஆண்டுக்கு ஒரு முறை இதை போற்றுவது என்பது சடங்கல்ல. நம் உணர்வை, நம் மான உணர்வை, விடுதலை உணர்வை பல மடங்காக ஆக்கிக் கொள்கிற ஒரு நிகழ்வு. அப்படிதான் இதை பார்க்கணும். சுதந்திரத்திற்காக இவ்வளவு காலம் போராடி இவ்வளவு இழப்பை சந்தித்து நாம் பெற்றிருக்கிற சுதந்திரம் என்ன? இன்று இலங்கையிலே நாம் அடைந்திருக்கிற சுதந்திரம் என்ன? அந்த நிலத்திலே தலைவனின் படை இல்லாத இந்த காலகட்டத்தில் மாவீரர் தினத்தை கொண்டாட விட மாட்டார்கள் சிங்களர்கள், அவருடைய ராணுவ வீரர்கள். இந்த தேர்தலில் வென்று வந்த அதிபர் அனுரா திசாநாயக்க அறிவிச்சிருக்கிறார், நீங்கள் சுதந்திரமாக உங்கள் மாவீரர் தினத்தை கொண்டாடி அழலாம். இவ்வளவு காலம் போராடி 50,000த்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் உயிரீகம் செய்து பல லட்சக்கணக்கான மக்கள் பலியாகி வீரஞ்செறிந்த ஒரு விடுதலைக்கான போரை செய்து நாம் பெற்ற சுதந்திரம், என் அன்பு சொந்தங்களே, சுதந்திரமாக அழலாம்.
இந்த துயரத்தை துடைக்க மான தமிழ் பிள்ளைகள் எழ வேண்டும் என்பதை இதய சுவற்றில் எழுதி வைக்கணும். இத்தனை கொடி இருக்கும்போது தலைவன் எதற்கடா புலிக்கொடியை தூக்கினான்? தமிழன் பரம்பரை கொடியை பாருடா. பாண்டியன் நம் பாட்டன் பாண்டியனின் கொடியை பார். மீன் அப்படி துள்ளும், அப்படி பாயும், பாய்ச்சலில் இருக்கு. சேர பாட்டனின் கொடியை பார், வில் அம்பு பாய்ச்சலில் இருக்கு. சோழ பாட்டனின் கொடியை பார், புலி பாயும். மூவேந்தர்களின் கொடி பாய்ச்சலில் இருக்கு. மத்தவன் மாதிரி பன்னி நாய் ஒட்டகன் நரிய தூக்கிட்டு வந்தது இல்லடா. அந்த கொடியவே தமிழ் தேச கொடியாக ஏந்தி பிரபாகரன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் பிடிப்போம். தடை அத உடை. ஒருவர் 10 10 100 பகைவர் நடுங்கும் படையாவும். படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. அவன் காட்டுக்குள் பற்ற வைத்த நெருப்பு பரவி எரிகிறது உலகம் எங்கும். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது. இங்கே விதைத்தவனும் விழித்துக் கொண்டிருக்கிறான், விதைகளும் விழித்துக் கொண்டிருக்கிறது. ஒற்றை மகன் 36 லட்சமாக முடியும் என்றால் 36 லட்சம் எத்தனை கோடியாக முடியும் என்பதை எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.